ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாம் டீ குடிச்சிட்டிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாப்பி நியூஸ்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஹாப்பி நியூஸ்னு நான் போடவே இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சி. போன மாதம் ஆச்சு, அதாவது லாஸ்ட் மந்த் வந்து ஆயிடுச்சு. டேட் பார்த்திங்கன்னா, டேட் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து சாட்டர்டே அன்றைக்கி தான் கரெக்டாக எனக்கு இதாச்சு. சாட்டர்டே வந்து ஒரு குட் டேன்னு எனக்கு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. அது எப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போன மாதம் ஜூலை 12 தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஜூலை 12 13 எனக்கு கல்யாண நாள். 12ஆம் தேதி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல். அதுலேருந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இது ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. நான் வந்து சாதாரணமாக பாப்பா வந்து ஒரு டைம் அழுதுட்டு இருந்தா. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மெரினாவுக்கு போயிருந்தோம். மெரினா போயிருந்தப்போ ஒரு கிழிஞ்சல்லாம் கீழே இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்தோன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தாளா, டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கீழே எடுத்து போட்டு உடச்சிட்டேன் தெரியாமல். அதாவது இப்படி கவர்ந்துருச்சு கூட்டும்போது அதுக்கு ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு உயிர் இருக்குல்ல, செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன், இதை ஏன் உடச்சா நீ என்ன பண்ணுவேன்னு ஒவ்வொன்று அழுதான். அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்து நான் அப்டேட் பண்ணேன். அதை அப்டேட் பண்ணேன். எதில் பண்ணேன்னா, ஃபேஸ்புக்கில் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் பண்ணும்போது கொஞ்சம் வியூவர்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசித்தேன், நம்ம போட்டால் என்ன அப்படின்னு. அது ஒரு 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் சரி நம்ம எதாவது பேசி போடலாம் அப்படின்ட்டு தான் 12, அதாவது ஜூலை 12ஆம் தேதி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறதே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஏதோ என்ன போடணும், வீடியோன்னு போடணும், ஷார்ட்ஸ் போடணும், எதுவுமே தெரியாது. வீடியோ அப்படியே அப்டேட் பண்ணி விடுவோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன டாபிக் கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். போக போக இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னும் அதாவது நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் கிட்ட இருக்குது நமக்கு டேட் முடியறதுக்கு. அந்த 1 இயர்க்குள்ளே தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வீடியோ அப்டேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 7 மந்த்லேயே நமக்கு வந்து வந்திருக்கும். சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா சரன்னு வந்துருச்சுங்க. கடகடன்னு வந்துருச்சு நமக்கு சப்ஸ்கிரைபர் 6 மந்த்லேயே வந்துட்டு. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் தான் ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னை வாட்ச் பண்ணுறவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா வீடியோ போடவே கிடையாது. நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் ரொம்ப விறுவிறுன்னு போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைனா அப்படியே விட்டுருவேன். அது 1 வீக் போயிடும். பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இங்கேருந்து ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நான் வந்து இடையில ஸ்கிப் பண்ணிவிடுவேன் வீடியோவை. ஸோ அதனால் நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போடவே இல்லை. அப்படி போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரமே நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ்னு கிடச்சிருக்கும். எனக்கு ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ப்ரொசீஜரே எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு 4 மந்த் கிட்ட தான் தெரியும். ஷார்ட்ஸ் இப்படி பண்ணோம், ஷார்ட்ஸ் இவ்வளோ இது ப்ரொசீஜர், வீடியோக்கு இந்த ப்ரொசீஜருங்கிறது எனக்கு அப்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. 3 மந்த்துக்கு ஒன்ஸ் குறையும் போல இருக்குது. அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நமக்கு 6 மந்த்லேயே கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 மந்த் கிட்ட போக 2600 கிட்ட நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதிலே தாங்க இருந்தது 2600, 2700, 800 பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் அந்த 200 அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகவே வரல, ஏன்னா நம்ம வீடியோவே போடல, பழைய வீடியோக்கே வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு 7 மந்த் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து லென்த் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்காது, அதுவுமே எனக்கு தெரியாது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தாக பேச ஆரம்பித்தேன். இப்படி தான் நம்மளோட இது அந்த 2800 கிட்ட வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. 1 ஹவர் தான் நகரும், அப்படி தான் இருந்துச்சு நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி இன்னும் வந்து 7 மந்த்து தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது பண்ணிடுவோங்கிறது இருந்தது. ஆனால் வீடியோவே போடல. ஒரு 2 மாதம் கூட இடையில நான் விட்டுருக்கேன் கேப்பு போடாமல். அது வந்து உடம்பு சரியாக போயிடும், இல்லைனா நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், பசங்களுக்கு எக்ஸாம் வந்தது, அப்போலாம் சுத்தமாக நான் போடவே இல்லை. இந்த மாதிரி தான் நமக்கு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஜூனில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம், அந்த பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற நேரம். அப்போ பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அது நம்ம வந்து ஊருக்கு போயிடும்ல,
அப்போ வந்து இப்போ நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 2900 இருந்துச்சு வாட்ச் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்ம வந்து 1100 வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வேணும். ஆனால் எனக்கு அந்த ஊருக்கு போகிற வரத்துக்குமே எனக்கு வந்து நம்ம பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் திருப்பி நம்ம இங்கே போயிட்டு வந்தால் தான் பண்ணலாம். ஏன்னா இங்கே தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கிது. அங்கே போய் எங்கே பண்ண போகிறோம்? ஏன்னா அங்கே கிராமம் தானே, அங்கே போய் என்ன பண்ண முடியும்? ஷார்ட்ஸ்னால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய எனக்கு டைம் கிடச்சிது. எங்கள் வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டில் மாமியார் வீட்டுக்கு போனால் அங்கே கொஞ்சம் டைம் கிடச்சிது. எங்கள் அம்மா வீட்டில் எழுந்திரிச்சோன்னே, அங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தானே நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோன்னே அப்டேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வீடியோ கொஞ்சம் போக ஆரம்பிச்சிது. நல்லாவே போச்சு. இப்போ கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. கொஞ்சம் வேகமாக தான் போச்சு நம்மளோட வீடியோ. அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3700 800 கிட்ட வந்துருச்சு அந்த வீக். அதாவது போன மாதம் அந்த வீக்கில் வந்துருச்சு. சரியாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்குறேன் 3800 ஏதோ வந்துருச்சு. 800 வந்து இருந்தது. நம்ம கண்டிப்பாக இப்போ இந்த வீக்லேயே நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலான்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல நம்ம அது ஒரு வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு டக்குன்னு ஆகிடுச்சு. அது எனக்கு நாங்கள் பார்த்துட்டே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீக்லேயே வந்து வியாழன் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 3997 8 சம்திங் வந்தது. அப்போ இன்னும் 2 ஹவர்ஸ் தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணிக்குள்ளே மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு காட்டுச்சு. அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரங்கள்ட்ட நான் சொல்ல, இப்போ ஊரில் இருந்தாங்க. அப்புறம் மறுநாள் நம்ம வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. சண்டே நம்ம ஊருக்கு இங்கே கிளம்பி வர மாதிரி இருந்து. அப்புறம் சண்டே ட்ரெயினில் நம்ம வந்தோம். இங்கே சென்னை வந்தோம். அப்போ சென்னை வரும்போது ட்ரெயினில் வரும்போதே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த க்ரீன் சிம்பிள் மாதிரி காட்டும் போல இருக்குது. அப்புறம் அந்த க்ரீன் சிம்பிள் காட்டியும் வந்து 0.01 ரெவன்யூன்னு காட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஆனால் கஷ்டங்க. சம்பாதிக்கிறதுலாம் ஈஸி கிடையாது. ₹1 இந்த மாதிரி தான் வருது. ₹1 சில்லற 0.01 இப்படி தான் வருது. ரொம்ப கஷ்டம்தான். யூடியூப் சேனலுங்கிறது வீடியோ அதாவது நம்ம போட்டாலும் இதுக்கப்புறம் போட்டுகிட்டே இருந்தாலும் அது போகணுன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போனால் தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது வரும்னு நினைக்கிறேன். நமக்கு என்னென்னு தெரியல, அதை பற்றி இன்னும் தெரியல நமக்கு. ஏன்னா எனக்கு காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டினது 0.01 தான் காட்டுச்சு. அதுக்கு என்ன இதுன்னு கூட எனக்கு தெரியல. நானும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சரியான இது தெரியல. அது என்ன அமௌண்ட்டு எப்படி வரும் நமக்கு எதுவுமே தெரில. நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அது ஆனால் ஹாப்பி நியூஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் நான் வீடியோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 4-5 பேர் எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் உண்மையாக ரொம்ப 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 தேங்க்ஸு. அவங்க இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருக்க முடியாது. இங்கே அதாவது என்னோடய வீடியோ அப்படி தள்ளி விட்டு போனீங்கன்னா ஒன்றுமே நான் பண்ணியிருக்க முடியாது இல்லையா. எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோ நிறுத்தி பார்த்ததுனால தான் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு என்னால் அப்ளை பண்ண முடியுது. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன். 1 இயர் இந்த 1 இயர் கம்ப்ளீட்டே ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அந்த குறைய ஆரம்பிச்சிடும். திருப்பி அப்படிலாம்லே நடக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1 இயர் முடியறதுக்காட்டுமே இந்த பெரிய யூடியூபர் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டு அவங்க மூலயமா கொஞ்சம் பெரிய வீடியோலாம் போட்டு அப்படி தான் வராங்க. நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிரமத்தையும் கடவுள் கொடுக்கல. கடவுள் அருளால் நமக்கு வந்துட்டு நல்லபடியாக அந்த 1 இயர் 1 மந்த் வரத்துக்காட்டுமே, அதாவது 11 மந்த்லேயே நமக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுச்சு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் நான் வந்து ஷார்ட்ஸில் பெருசாக நம்ம இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொடுக்கல. அதில் ஏதாவது போடணுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். இதை பற்றி நமக்கு இன்னும் தெரியல. எப்படி அமௌண்ட் வரும் என்ன ஒன்றுமே தெரியல. நம்ம அதை அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி ஒரு சின்ன விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். போட்டு நமக்கு ஒரு பலன் இல்லாமல் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை யாரும், அதாவது எங்கள் வீட்டுக்காரவங்க மொபைல் வாங்கி தரேன், இன்னும் 1 இயர் ஆகுது, இன்னும் மொபைலே வாங்கி தரல. ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க கிளாரிட்டி இருக்காது, இப்போ போடாதே வேண்டான்னு சொன்னாங்க. எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. என் தங்கச்சி கூட சொன்னான் மொபைலில் கிளாரிட்டியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி அமௌண்ட் வருங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஹாப்பி நியூஸ். இன்னும் முக்கியமாக சொன்னேன், என்னோடய சப்ஸ்கிரைபருக்குலாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு உண்மையாக ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியாது. நான் போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வரும். அதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக நான் பெஸ்ட்டை கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் என்ன போடணுங்கிறது தான் தெரியல. கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறது பயந்தது போய் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான். அதை தவிர்த்து நம்ம இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றி கண்டிப்பாக பெஸ்ட்டை கொடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.